வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் நகராட்சி, மாநகராட்சி என்ற அனைத்து பகுதியிலும் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்வதென்று சொன்னால், உலகத்தில் பூமி பந்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடல், நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற அந்த பாடல் எப்படி எழுதப்பட்டது, எப்படியெல்லாம் மாற்றப்பட்டது, ஏன் மாற்றப்பட்டது, எதற்காக மாற்றப்பட்டது என்பது குறித்து இந்த பதிவில் நாம் காண்போம். எங்கள் வீட்டு பிள்ளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி சித்திரம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பலமுறை பார்த்து ரசித்து கண்டு களித்த ஒரு உன்னதமான ஒரு காவியம் என்று சொன்னால் அது எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்திலே ஒரு பாடல், வில்லன் நம்பியார் அவர்களை சாட்டையால், சவுக்கால் புரட்சித் தலைவர் அவர்கள் அடித்து கொண்டே பாடுவது போன்ற ஒரு பாடல். அந்த பாடல் சுச்சுவேஷனுக்கு முதலில் எழுதப்பட்ட வரிகள், நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்று வரிகளை எழுதியிருந்தார் மரியாதைக்குரிய பாடலாசிரியர் வாலி அவர்கள். அந்த பாடலின் நடுவிலே காக்கைகள் கூட்டத்தை ஒழித்திடுவேன் என்று ஒரு வரி வரும். ஒரு தலைவன் உண்டு, அவன் கொள்கை உண்டு என்ற வரிகள் வரும். இந்த பாடல் வரிகளையெல்லாம் நீக்க வேண்டும் என்று திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நாகிரெட்டியார் அவர்களிடம் சென்சார் போர்டு அதிகாரிகள் கூற, நாகிரெட்டியார் கவிஞர் வாலி அவர்களை சந்தித்து, என்ன கவிஞரை, நீங்கள் எழுதின பாடலில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டும் போல் இருக்க என்று கூற, அந்த படத்தின் கதை வசனகர்த்தாவான சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் அதுக்கு பேசாமல் நம்ம புதுசாகவே ஒரு பாடல் எழுதி கம்போஸ் பண்ணி பதிவு பண்ணிடலாம் என்று சொல்ல, வாலி அவர்கள் எதற்கும் நாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சென்று சந்தித்து நடந்தவற்றை கூறிவிட்டு பிறகு மாற்றிவிடலாம் என்று கூற, புரட்சித் தலைவரின் ராமாவரம் தோட்டத்திற்கு கவிஞர் வாலி அவர்கள் சென்று அந்த பாடலை காட்டி இது போன்ற பிரச்சனைகளை கூறினார். புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த பாடல் வரிகளை பார்த்துவிட்டு, இதில் என்ன அநியாயமாக இருக்குது என்று கூறி, இங்கேயும் அவங்க ஆட்சி தான், அங்கேயும் அவங்க ஆட்சி தான், தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் ஆட்சி தான், மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி தான், அப்படி என்று சொன்னால் இந்த ஆட்சி அவர்களை குறிப்பிடாதா? அவர்கள் ஆட்சியில் ஏழைகள் நிம்மதியாக வாழவில்லை என்கின்ற அர்த்தம் வராதா? ஆகவே அதை மாற்று சொல்ல வேண்டும் என்று அவர் கூறியது சரிதான் என்றாலும் கூட, எந்த கருத்தாக இருந்தாலும் இலைமறைவு காயாகத்தான் கூற வேண்டுமே தவிர, இப்படி தேங்காய் உடைத்தது போல நாம் பேசிவிட முடியாது, எழுதிவிட முடியாது என்று கூற, அடுத்ததாக இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழித்திடுவேன் என்கின்ற வரிகளை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களே, இது சரியா என்று கவிஞர் வாலி அவர்கள் புரட்சித் தலைவரிடத்திலே மிக பவ்யமாக கேட்க, புரட்சித் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார், நமது கழக பேச்சாளர்கள் சிலர் மரியாதைக்குரிய கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய உடல் நிறத்தை, அவர் சரீரத்தின் நிறத்தை வைத்து அவரை காக்கை என்று குறிப்பிடுவது உண்டு. ஆகவே காக்கைகள் கூட்டம் என்று சொன்னால் காமராஜரை சார்ந்திருப்பவர்கள் என்ற அர்த்தம் வராதா? ஆகவே அதை மாற்றிவிட வேண்டும் என்று புரட்சித் தலைவர்கள் கூற, அடுத்ததாக ஒரு தலைவன் உண்டு, அவன் கொள்கை உண்டு, இதில் என்ன தவறு இருக்கிறது என்று வாலி கேட்க, எழுதுவது வேண்டுமானால் நீங்களாக இருக்கலாம், ஆனால் பாடுவது நான் பாடுகிறேன் என்று சொன்னால் என் தலைவன் யார் என்று அகிலத்திற்கே தெரியும், அது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா என்று. என் தலைவன் உண்டு, அவன் கொள்கை உண்டு என்று சொன்னால் நான் அண்ணாவை பற்றித்தான் பாடுகிறேன் என்று ஊர் உலகத்திற்கு தெரியாதா? அதை எப்படி சென்சார் அதிகாரிகள் அனுமதிப்பார்கள் என்று கூறி, பிறகு மாற்றப்பட்ட வரிகள் தான் இப்பொழுது பட்டி தொட்டி எங்கும் பட்டொலி வீசி
இளைஞர்கள் முதல் குழந்தைகள் வரை பாடுகின்ற ஒரு பாடல் உண்டு என்று சொன்னால், நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற வரிகள். இப்படி அந்த பாடல் இன்றைக்கு ஒலிக்கின்ற அந்த வார்த்தைகள் வரிகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சென்சார் அதிகாரிகள் கூறியதனுடைய கருத்திலே இருந்த நியாயத்தை உணர்ந்து அதற்கு ஏற்ப வார்த்தைகளை மாற்றி பாடினார். இன்று தமிழகம் முழுவதும் இன்னும் பல டிவி தொலைக்காட்சிகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், குழந்தைகள் உள்பட புரட்சித் தலைவரின் வேடம் அணிந்து கையிலே ஒரு சவுக்கையோ சாட்டையோ எடுத்துக்கொண்டு நான் ஆணையிட்டால் என்ற பாடல் பாடுகிறார்கள், பாடலுக்கு ஆடுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாளில் அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள், அவருடைய பக்தர்கள் அனைவருக்கும் இந்த காணொளியை நான் காணிக்கையாக்குகின்றேன். இவை முழுக்க கவிஞர் வாலி அவர்கள் குறிப்பிட்டது. அதிலே சில வார்த்தைகளை நான் சுருக்கி இருக்கிறேனே தவிர ஒரு வார்த்தையை கூட இடை சொருகலாக நான் சேர்க்கவில்லை என்கின்ற தகவலையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.